ஹே கைஸ், வெல்கம் டு கேமிங் வித் ரிச்சர். ஸோ இனி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா ஐயோ மறந்துட்டேனே. ட்ரிங்க் த ஓஷன் ஃபார் பிரினட்ஸ் விளையாட போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான சேனல் வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஆன் டைமில் வரும். இந்த பிரினட்ஸ் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சும்மா பட்டனை கொடுத்தேன், அது வந்து இது காட்டிருச்சு. அது பேர் என்னென்னா ஸ்பின்னில் வந்து இந்த சில்லியும் இந்த டுங் 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 ஊரும் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் அதில் வச்சு காசு ஏற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் அப்படியே ஸ்ட்ராவை வாங்கினோம். ஸ்ட்ரா ஒரு 20K 100Kல ஒரு ஸ்ட்ரா வாங்கிட்டு, பேம்பு ஸ்ட்ரா. அதுக்கப்புறமா இங்கே பவர் போய் ஏற்றுவோம். சரி, அதுக்கப்புறமா அந்த ஸ்பீட் ஏற்றிப்போம். டேமேஜ் இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ போவோம் உள்ள. குட்ரா என்ன எனக்கு கெப்பாசிட்டி எனக்கு காட்டவே இல்லை. அப்போனா நான் போயிட்டே இருப்பேன். இன்ஃபினிட்டுங்க. இன்ஃபினிட்டு. ஓகே, போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரே வழி தான் எனக்கு. ஆஹாஹா, லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். லேக் ஆனிச்சுன்னா வீடியோவில் மன்னிச்சுக்கோங்க. இவன் வேறு ரொம்ப நேரமாக கொடுத்துட்ருக்கான். ஓகே, நான் மித்திகளை பார்த்துட்டேன். ஆனால் அது 7 செகண்ட் தான். இங்கே ஒன்று எடுத்துப்போம். ஆஹா, மறந்துச்சு மித்திக்கல். ஸ்ட்ராபெரி ஃப்ரெண்ட் சீக்ரெட் அங்கேயே கிடக்கு. ஓகே, இது ஷிஃப்ட்லாம் இருக்குமா தெரியலையே. இன்ஃபினிட்னால நம்ம ஜாலியாக போகலாம். ஆஹா, எப்படி இன்ஃபினிட் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நோ ஐடியாஸ். நம்ம அங்கே போயிட்டு போடுவோம், நல்லா இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வந்துட்டேன். ஆஹா, என்ன ஸ்டாபெல் ஃபன் போயிடுச்சு. அதனால நான் யூடியூப் போடுவேன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் நான் போட முடியேன். அங்கே ஒரு சீக்கிரட்டு ஒரு கால் 17 செகண்ட்ஸில் போயிடும். இப்போ நான் எது எடுக்கலாம்? இப்போ சமௌண்ட் பண்ணுறேன், போன இடத்துக்கே போயிடுறேன். போடு வேறு மாதிரி. இங்கே ஒன்று இருக்குது. 20 செகண்ட்ஸில் அவன் எடுக்கணும். ஆஹா, இவ்வளோ நேரம் ஆகுது. டேப் டு ஓப்பன் பேக் பேக். த்ரலலிடான். ஐய, த்ரலலிடான். எனக்கு ஒரே த்ரலலிடான் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சரி, ஓகே. ஓகே, எடுத்தாச்சு. ஓடு. இந்த வழியாக ஓடிடும். ஸ்வாக் சோடா கடைஞ்சி. ஆஹா, எனக்கு வேறு டச் ஒரு காலை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓடு. இந்த இடத்துக்கு பேஸுக்கு போகும்போது பாருங்களேன், 1 மில்லியன் ஆச்சும் வந்திருக்கோம். எல்லாரோட மண்டையும் உப்பி தான் இதில் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நம்ம தண்ணி குடிக்க விட நம்ம மண்டைக்கு தான் இதில் ஏறும், வயிற்றுக்கு போகாது. ஓகே, வந்தாச்சு. இன்ஃபினிட்லாம் கொடுக்குறாங்க, அதான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, ரோப்ளாக்ஸ் மட்டும் நான் போய் அமுக்கணும். அப்படியோ. ஆஹா, ஓகே.
இந்த பிரெயின் டாட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணோம்? ஓகே ஓகே இப்போ அப்கிரேட்ஸ்க்கு ஸ்ட்ராஸ் நவ் பை எ நியூ ஸ்ட்ரா. அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. பண்ணிட்டேன். இது என்ன ஈஸியாக இருக்கு கேமு. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். ரீபர்த் பண்ணலாமா? ரீபர்த் ரீபர்த் ரீபர்த். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் ரீபர்த் பண்ணோம். அதுவே தொட்டுக்குது ரோபக்ஸ் பட்டனை. டச்சர் இருக்காகல ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே லேக் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு அப்கிரேட்ஸ் வந்து இன்னும் ஒன்று மட்டும் போட்டுப்போம். 50 போட்டுப்போம். ஆமாடியோ, சாரி. ஓகே கெனாட். சாரி, நான் இங்கே 700 நினச்சேன். அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது எனக்கு. மண்டைக்கு ஏது பார்த்தீங்களா, சூடு இல்லை. ஓகே சோபா கண்ணு கட்டுற தூரம் ஒன்றுமே தெரில. சரி மண்டை பார்த்தீங்களா இப்படி உப்பிக்கிச்சு. கொஞ்சம் வந்ததுக்கு எந்த நல்ல பிரெயினாலும் இல்லை. சோபா இந்த ஊடினாச்சும் கொடுக்கணா. அந்த வந்ததுக்கு ஒரு மொக்க பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போனோம். சரி 450 ஒன்று இருக்கே, எடுத்துப்போம். ஓடு 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 ஓடு. இது கட் கிராஸ் ஃபார் பிரெயினாஸ் மாதிரியே அப்படியே தான் இருக்குது. நான் கட் கிராஸ் ஃபார் நாளைக்கு போடுறேன். இந்த ஓகே வந்தாச்சு. போய் பேஸில் வச்சிருவோம் அந்த பிரெயின் டாட்டை. ஓகே, இது நம்ம சும்மா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இந்த லக்கி பிளாக் டிபி ட்ராஃபி எவ்வளோ தரும்? என்ன வாழ்ந்துச்சு தருவாங்களோ? தந்துடுவாங்க. வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு. பண்ணுவோமா? ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்கும். மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ். எவ்வளோ தருது பர் செகண்ட்? 113 மில்லியன். 113 கே. சாரி, தப்பாக இல்லை சொல்லிட்டுக்கேன். தப்பாக சொல்லி நான் மன்னிச்சுக்கோங்க. காட்டுங்களா? இல்லை வேணாம், நம்மளுக்கு இது வேணாம். நான் ரீவர்ட் பண்ணிடுறேன். நானா பென்டனே பார்க்க மாட்டேன். சரி ஓகே, இதில் விளாண்டுட்டு இப்போ நம்மள 50 எடுக்கா, 100 எடுத்தால் தான் அடுத்ததே. வா, ஸ்பின் ஏதாச்சும் வந்துருக்கா? ஸ்பின் எதுவுமே இல்லை. ஸ்பின்னு கொடுத்தா என்ன நல்லாகும்? ஓகே ஆஹா, ஏதாச்சும் நல்ல பிரிண்ட். எதுவுமே இல்லை, சுத்த வேஸ்ட்டு. எதுவுமே இல்லை. ஆஹா சில்லன் சில்லி அங்கே ஒன்று இருக்குது. ஆஹா, சரி வந்ததுக்கு இதையாச்சும் எடுத்துப்போம். அங்கிட்ட ஒன்று இருக்கே. டே கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணி தொலையாதரா. ஐயோ,
ஸ்க்ரீன் பிளர் ஆச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு என்னோட கதி. இப்படி தான் போன வாட்டி ஆச்சு, இந்த வாட்டி இதே தான் நடந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாச்சு நல்லதா பிரெயின் ஆட் கிடைக்கும். போனால் நீங்களும் உங்கள் கேமும் கெப்பாசிட்டியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எல்லாமே மொக்க பிரெயின் ஆட் இங்கே இருக்கிறது. எதையுமே எனக்கு எடுத்து போக முடியாது. ரீஸ்பான் காட்டுறேன். ரீஸ்பான் ஆயிடும். ஓகே, இங்கே இருக்கா? காசை ஃபஸ்ட்டு எடுத்துரு. நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்லதாக பிரெயின் டாட் எடுத்துறேன். ஃப்ரீயா? $21 mil. இல்லைன்னு எடுத்துப்போம். ஸ்பீட் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ போவோம். வெயிட் a minute. 3.5 mil. ஓகே, ஈஸி. 3.5 million தானே? 7.8 இருக்குது. ஓகே, போகிறோம், எடுக்கிறோம். எடுத்தாச்சு. ஓடுறதுக்கு எடுத்துக்கலாமோ? இந்த வாட்டி முத்திக்கு எங்கே இருக்கோ டப்புன்னு போயிடும். இந்த வாட்டியாச்சும் நல்ல பிரிண்டர் எடுத்துக்கணும். பர்பாலோனி லோலாலோ கையில் எடுத்து வச்சுப்போம். வெயிட் a minute. இது ட்ராப் பண்ண, இது தூக்கு பக்கரம் மத்தினா. ஓகே, பை பாய், சி யூ, டாட்டா, குட் பாய். ஈஸியாக எடுத்தாச்சு. என்கிட்ட கொஞ்சம் ரோபக்ஸ் இருந்துச்சுன்னா டெலபோர்ட் பேஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கே கராமா தனி, மடுங்குடகு தனி, பார்த்துக்கோங்க. எல்லா கேம்லேயும் ஒன்றா தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ரிமூவ்லாம் வேணாம். ப்ளேஸ் பிரெயின் டாட் மித்திக்கல். ஸோ அதனால் கொஞ்சம் அப்கிரேடு போட்டுப்போம். ஓகே, ஓகே. இந்த பிரெயின் டாட்டிக்கே நல்லா போட்டு விட்டாச்சு. ஸோ அதனால் இதுவே நல்லா கொடுத்துரும். அப்படி தான் ஒரு நம்பிக்கை. இந்த பிரெயின் டாட் ரிமூவ் பண்ணிடும். ஓகே, எப்படிக்கு ரிமூவ் பண்ணிடும். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? போய் சேல் பண்ண போகிறேன். எங்கே போய் சேல் பண்ணுறது? இங்கேயோ? ஆமாம், இங்கே தான். செல்மை இன்வென்ட்ரி கொடுத்துரும். சேல். அவ்வளோதான். இப்போ போகிறோம். ஆஹா, தப்பான வழியில் வந்துட்டேன். இந்த வழியில் வேணாம். இங்கே போனால் ஒன்றுமே கிடைக்காது. இப்போ போனால் எல்லாமே கிடைக்கும். ஓகே, போ. முன்னாடி போகிறோம். ஸ்பீட் அதிகமாக வச்சுருக்கோம் போலது. தோர்த்தோகினி. ஓகே, சில்லன் சில்லி பார்த்தாச்சு.
சில்லன் சில்லி சில்லன் சில்லி சில்லன் சில்லி சில்லன் சில்லி. ஆஹா இல்லையா, வந்ததுக்கு இன்னும் பிரிண்ட் எடுத்துப்போம். பிரிண்ட் ஓகே போ. ஈஸி பீஸி சிம்பிள் பாசிடா. மெத்திக்கல் எடுத்தா செய்ய முடியும். என்ன என் மண்டை தான் உப்பிருச்சு. இன்றைக்கே இருக்கிற எல்லாரோடையும் முடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாட்டு இந்த கேமுக்கு போடுவேன். கட் கிராஸ் ஃபார் பிரெயினர்ஸ்க்கும் போடுறேன் போட்டு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ்லாம் எடுக்கிறதே இல்லை இப்போ. ஓகே இங்கே வச்சுட்டு ஓகே போடு வேறு மாதிரி 72 மில்லு. 69 வந்துச்சு. ஓகே அடுத்தது 70 மில்லியனுக்கு ஏதாச்சும் பண்ணலாமா? வேணாம். 79 25 மில்லியன் ஆகுது. எடுத்துடலாம் அவனுங்க. காசு கலெக்ட் ஆகிருக்குமே. 25 மில்லியன் தானே, பார்த்துக்கலாம். 18 மில்லியன் தான் வந்திருக்கு. ஒரு கொடுங்க காசு கொடுங்க. அவ்வளோ கொடுத்துட்டாங்க. 25 வந்துச்சு. ஓகே சரி ஸ்ட்ரா 25 மில்லியன் வாங்கிட்டேன். வாங்கிட்டேன்டா 25 மில்லியன். கேலக்ஸி ஸ்டாப் மை பேஸுக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இப்போ போவோம். இங்கே இப்போ போனா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க. என் மண்டை எப்படி பலூன் மாதிரி ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே இன்னும் பலூன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம அங்கே முன்னாடி பார்த்துப்போம். அவ்வளோதான், நல்லா பலூன் ஆயிடுச்சு. வந்து ஒரு பிரெயின் நாட் எடுக்காமல் போகாமல் இங்கேருந்து ஒரு ஸ்வாகு சோடா, அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஒரு பர்பர் லோலோ எடுத்தாச்சு. போகிறோம். பார்த்தீங்களா, வந்து கரெக்டான பிரெயின் நாட்ஸாக எடுத்து போகிறோம். இப்படியே போ. பிஏ யூடியூபர்ஸ்லாம் இன்னும் பார்ட்டே கிடையாது அதுக்கு. ஏன்னா அது வந்து அவ்வளோதான், அந்த கேமே அவ்வளோதான். இது இங்கே வச்சிரும். இப்போ பாருங்கள் 31 மில்லியன். 31 32 பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ போய் வாங்குவோம். அப்கிரேட்ஸில் என்ன இருக்குது? ஓகே அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ண முடியாது. களத்தில் இறங்கலாம். ஓகே ஓடு. ஆமாம் எனக்கு ஒன்றுமே தெரில. வந்தது ஒரு மித்திக்கு எடுத்துகிட்டு போகணுமே. மித்திக்கு எடுத்து போக முடியலன்னா இது எடுத்துப்போம். ஓகே இல்லைப்போ. ஆஹா வாட், மித்திகள் கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனால் எடுக்க முடியல. அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே இது ஒட்டேன் போடு வேற மாதிரி. சூப்பர். நியூக்ளியர் டைனோசரஸ் இந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அது இதுவா பிபி கிவியா வந்தாச்சு. சிக்கல் தேராவை எடுத்து வந்தாச்சு. 4K per second சிக்கல் தேரா. 52 மில்லு.
இப்போ வந்து நான் அப்கிரேடு போட போகிறேன் சில பிரெயின் ஆர்ட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு இந்த பிரெயின் ஆர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்வாக் சோடாக்கு அப்கிரேடு நீ ஆக மாட்டேங்குது. ஓகே ஆகுது. ஸ்வாக் சோடாக்கு வந்து 18 தான் அப்கிரேட் போட்டேன். ஆனால் இவ்வளோ வந்துருக்கு. அடுத்தது சிக்கல் தேராக் தான், அதுக்கும் ஒரு 18 போடுவோம். 177 தானே. ஓகே 23 போடுறேங்க. இதுக்கும் 23 லெவலில் போடும். காசு இல்லை, ஸோ காசு எடுத்துப்போம். எல்லாத்துலேயும் 23 லெவலுக்கு போட்டு விட்ருவோம். காசு எடு 23 லெவல். ஓகே 23 லெவல் அது போயிடுச்சு. இதையும் போட்டு விட்ருவோம் 23 லெவலுக்கு. ஒரு 100 மில்லியன்லாம் வச்சுட்டு இது பண்ண போடாது. லெஜெண்டரி பிரெயின் அடிச்சுக்கலாம், லேட்டாக போட்டுப்போம். 59, அதுக்கப்புறமா 63. சுற்றி கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் போலக்கு. ஓகே இப்போ பண்ணுறான். இது முடிஞ்சு. இதுக்கு இன்னும் வேலை முடியலையா? ஓகே போட்டுறேன். இப்போ போட்டுறேன் பாருங்க 23 லெவலுக்கு. 20 லெவலில் இதுதான் ஆகுது. சரி இது போடும். இதுக்கும் போட முடியல. காசை போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். காசை கலெக்ட் பண்ணாலே கரெக்டாக வந்தது. ஓகே அவ்வளோதான். ஒவ்வொரு பிரெயினாட்டும் ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணணும் போலது. ஸ்விங் 8 மில்லியன். ஓகே இது இன்னும் ஒரு 3 மட்டும் போட்டு விட்ருவோம். ஓகே அவ்வளோதான். லெஜெண்டரி பிரெயின் ஆர்ட்ஸ்க்கா கம்மி தான். படியோ லெஜெண்டரி பிரெயின் ஆர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் லெவல் போட்டு விடுவேன். 18 அவ்வளோதான். ஓகே அடுத்து இங்கே அடுத்தது இன்னும் பிரெயின் ஆர்ட் இருக்குது. ஓகே அப்கிரேடும் போட்டாச்சு. இதுக்கு மட்டும் ஏன் 21 போட்டு விட்டேன்? நீங்கள் தப்பாக போயிருக்கோம். எல்லாத்துக்குமே 21 போட்டு விட்ருவோம். கம்மி தானே காசு. ஓகே 21 எல்லாத்துக்குமே போட்டாச்சு. இப்போ என் பேஸு கரெக்டாக இருக்கும். இப்போ கலெக்ட் பண்ண எல்லா மணியும் பாடியோ நல்லா காசு வந்துருக்கு. ஸ்ட்ரா வாங்கலாமா? ஸ்ட்ரா ஓகே. அடுத்தது 400 மில்லியன் வேணுமா? பேஸில் போயிட்டு கலெக்ட் பண்ணுறோம். 400 தானே, பார்த்துக்கலாம். 417 நினைக்கிறேன். 77 ஏதோ காட்டுச்சு. 500 மொத்தமாக ரவுண்டாக கலெக்ட் பண்ணிடலாம். இல்லை அப்கிரேட்ஸு. ஓகே அவ்வளோதான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போவோம். இப்போ போவோம்னா கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓடு 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 ஓடு.
ஸ்வாகு சோடா இருக்குது. ஸ்வாகு சோடா, ஒரு ஸ்வாகு சோடா இல்லையா அதிகமா? ஓகே போ. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ஆஹா, போன இடம் இல்லையே பேஸில். என்ன பண்ணலாம்? ஒன்றுமே தரல எனக்கு. ஒன்றுமே இப்போ பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரீபர்த் பண்ணணும். ரீபர்த் பண்ணாதான் ஆகுமா? பீஸ் அப்கிரேடு இங்கே தொட்டாலே ஆகுதா? ஓகே, இங்கே என்ன ஃபுல் கேஷ் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு கொட்டுவோம். அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே இது அவ்வளோதான். ஓகே, இது ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு 5 இடம் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இட்ஸ் நைஸ். ஓகே, எல்லாத்தையும் பண்ண மாதிரி தான் இதுவும். லெவல் 13 அவ்வளோதான். இதுக்கு 24 வரையும் போட்டேன். தெரியாம தானே போட்டோம். விடுங்க, பார்த்துப்போம். காசு அதிகமாக வந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ரீபர்த் பண்ணோம். டேமேஜ் எனக்கு 9 தான் வேணும். ஆஹா, போச்சு. ஓகே, ஸ்பீடையும் அப்கிரேட் பண்ணேன். ஸ்பீடையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, நம்ம போய் பேஸில் போய் கலெக்ட் பண்ணுறோம் காசு. மடியா ஸ்பீட் அப்கிரேட் பண்ணதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறான். ஓகே, இன்னும் எவ்வளோ? 6 தான் வேணுமா? ஒன்லி 6. இன்னும் 3 தான் வேணும். 3 தானே, பார்த்துப்போம். ஓகே, ஒரு 1 பில்லியன் மட்டும் சேர்ந்துச்சுன்னா கரெக்டாக ஆகும். இந்த காசுக்கெல்லாம் வராது. எங்க 271. 271 வர வாய்ப்பே இல்லை. இப்போ தான் 190 இருந்திருக்கு. சொன்ன மாதிரியே தாங்க. ஆனால் இப்போ வரும். 283 இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம் காசு ஒரு 500 மில்லியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 500 மில்லியன் கையில் காசு வச்சுருப்போம். இதை வந்துடுச்சு இங்கே. அவ்வளோதான், 500 மில்லியன் கிட்ட இருந்துச்சு. ஓகே, அப்கிரேட்ஸில் போயிட்டு 2 தான் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று கேட்குது. மை பேஸு 316. நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். அப்கிரேட்ஸ் ஓகே. ரீபர்த் போடு வேற மாதிரி.
இப்போ போய் பண்ணோம். 71 இருக்கு. இங்கே ஒரு 1 பில்லியன் வர வரையும் விட்டுரும். நம்ம போய் உறிஞ்சிட்டு போவாங்க. நம்ம ஓகே ஓடு 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 ஓடு. ஏய் திராலடானே ஓடு. அங்கே ஒன்று இருக்குது. ஆஹா எடுத்து போயிட்டாங்க. சரி விடுங்க பார்த்துப்போம். ஆஹா ஆஹா நல்லதே நடந்துச்சு. நல்லா நடந்துச்சுங்க. இங்கே ஒரு 3.6 கேக்குக்கு, இங்கே ஒரு மித்திகளுக்கு. ஓடு ஓடு ஓடு. ஏய் 2 ஸ்பின் இருக்கு. ஓகே த்ராலா சில்லுன்னு சில்லி போடு. வேற மாதிரி போயிட்டு சேல் பண்ணலாம். ஓகே அதை மட்டும் சேல் பண்ணியாச்சு. பார்ப்போம். இன்னும் சேரல. ஸோ அதனால் இப்போதைக்கு கலெக்ட் பண்ண வேணாம். திராலி தான். இது எவ்வளோக்கு பண்ணோம்? 23 23. ஆஹா காசு இல்லை கையில். 1 பில்லியன் தேவையும் படுது. என்ன பண்ணலாம்? சரி கொண்டே ஏஎஃப்கே பண்ணாலே வந்துட போகுது காசு. 5 ஒரு 10 10 9 8 7 6 5 அவ்வளோதான் வந்துடுச்சு. ஓகே அவ்வளோதான். 1.1 பில்லியன் வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அப்கிரேடிங். போட்டுரும் 21 போட்டுரும். இதுவும் 24 தான் பண்ணும். 24. ஆஹா 27 போட்டேன். ஆஹா காசே போச்சு. பரவாயில்ல விடுங்க, திருப்பி சேர்ந்துடும். மேலே போய் கலெக்ட் பண்ணால் கரெக்டாகும். ஓகே சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னும் ஒரு 65 மில்லியன் 1 பி அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 பில்லியன் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ வேணா இது மட்டும் பண்ணுவோம். அப்கிரேட்ஸ் போயிட்டு 150 வேணும். ஸோ அதனால் இதில் போட்டுருவோம். இப்போ இங்கே திருப்பி ஒரு 1 பில்லியன் எனக்கு தேவைப்படுது. 1 பில்லியன் மட்டும் கொடுத்துரு. நம்ம போயிட்டு தான் நம்ம போய் கலெக்ட் பண்ணணும். 95 இருக்குல்ல. ஓகே இங்கே தான் இவ்வளோவே ஆகுது. ஸோ ஈஸி வைரஸ் இதை எடுத்துகிட்டு போய்ப்போம். டே கடைசி வரையும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? பிக்கப் பண்ணி போங்க. இதை எடுத்துப்போம். இது ஒன்று இதை ஒன்று எடுத்துப்போம். டே இருந்தாங்கண்ணா தர மாட்டிங்களா? சரி அதை விட்டுறோம். ஓகே ஓடு 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 ஓடு. $1 பில்லியன் சேர்ந்துருக்குமா? 1 பி இல்லை. சரி ஆஹா கலெக்ட் பண்ணிட்டேன் ஒரு இதுலேருந்து. சரிங்க 1 பில்லியன் நாங்கள் கலெக்ட் ஆகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுப்போம். அதுலேயே 100 மில்லியன் கலெக்ட் ஆகிருந்துச்சு போடக்கு. நான் தான் எடுத்துகிட்டு தேவையில்லாமல். சரி பார்த்துக்கலாம். ஓகே இது ஒரு 1.1 பில்லியன் சேரட்டும். அதுக்கப்புறமா
கைஸ் நான் அங்கிட்ட பார்த்துருந்தேன், பார்த்தா இங்கே 2 பில்லியனே வந்துருச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம போய் திருப்பி ஸ்டார் போடுவோம் எங்கேயாச்சும். வெயிட் பண்ணுங்க, லேட்டாக கலெக்ட் பண்ணிக்க தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. சும்மா தான் சொன்னேன். இல்லை இங்கே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு அப்கிரேடா. ஓகே ஓகே இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ. இப்போ போய் கலெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், ஈஸி. படியோ ஓடு வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. 2.6 பில்லியன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ போய் நல்ல பிரெயின் டாட்டா. ஆஹா நான் ஒன்று மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்க. நம்ம வெளில போயிட்டு அப்கிரேட்ஸில் அவ்வளோ பார்த்தீங்களா, இவ்வளோ அதிகமாக கேட்குறாங்க. சரி விடுங்க பார்த்துப்போம். ரீபர்த் இவ்வளோ கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? வர்ற வெறிக்கு சரி நம்ம போவோம் அங்கிட்டு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. இதுவும் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. வெயிட் பண்ணிட்டு முன்னாடி போயிடும். அங்கே போயிட்டா ஆஹா எனக்கு பிரெயின் நாட் வேறு எடுக்க முடியாது. ப்ளீஸ் சாரி என்னை எடுத்துக்கோணுங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிரெயின் நாட் ஆல்சோ. அடுத்து வேறு ஏதாச்சும் பிரெயின் நாட் இங்கே ஸ்பான் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேயே டேராக போட்டுருவோம். ஏதாச்சும் பிரெயின் நாட் ஸ்பான் ஆகும். அதனால் அது பிரெயின் நாட் ஸ்பான் ஆகுப்பாங்க. ஓகே கைஸ், இங்கே டோட்டோ கினி ட்ராகன் ஃப்ரூட் ஸ்பான் ஆகி இதையும் எடுத்துப்போம். அடுத்த பிரெயின் நாட் ஸ்பான் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவங்கள பார்க்குறேன். இங்கேயே ஒரு பிரெயின் நாட் ஸ்பான் ஆகுது, அதை எடுக்க முடியுது, அதனால் எடுத்துப்போம். அதை கேளு தான். ஸோ அடுத்த பிரெயின் நாட் ஸ்பான் ஆகிறவையும் உங்களை அதுக்கப்புறம் பார்க்குறேன். இன்னொரு பிரெயின் நாட். ஓகே கைஸ் நம்ம போவோம் அங்கே ஷோருக்கு டேரெக்டாக. ஆஹா என்ன அவனே போகிறான், நான் கையை வைக்கல. அவ்வளோதான். ஐயோ என் வேறு பைத்தியக்காரமாக போயிட்டுக்கானே. டே சும்மா நில்றா, நீங்க தொடடா. இது என்ன கிஃப்ட்டு? ஸ்பின்னு சூப்பர். எனக்கு என்னோட சீக்ரெட் லக்கி பிளாக் கொடுங்க. போங்கடா நீங்களும் உங்கள் டுங் சாகுறோம். டுங் சவுர்லாம் இப்போ எனக்கு தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு பிரெயின் ஆட்ஸ்லாம் வந்துட்டேன். ஓகே ஸோ நம்ம பிரெயின் ஆட்ஸுக்கிட்ட போய்ட்டு சேல் பண்ணிடுவோம். சேல் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 7K இருந்திருக்கு. ஆஹா எனக்கு என்ன ஒரு மாதிரி ஆகுது. 2.2 பில்லியன் தானா? எனக்கு ஒன்று தோணுது. ஓகே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 பில்லியன் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இல்லை அது கிரெயின் ஆகட்டும். நம்ம கிரெயின் பண்ணுவோமா கேஷ் கிரெயினு, அதுக்கு வந்து இந்த காசு அப்படியே தான் காணும். அது ஏறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அது வரையும் ஸ்டாப் போட்டு விழுந்துக்கிட்டே இருப்போம். எப்படி? ஆனால் அது எனக்கு ஃபஸ்ட்டு டச் இருக்கணும். இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு. இல்லை ஓகே காசு தேவைப்படும் மட்டும் ஒரே பிரெயின் ஆட்லேருந்து மட்டும் தான் எடுத்துக்கணும். இல்லை எடுத்துருவோம் ஃபுல்லாக. எடுத்தாச்சு. இங்கே அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எடுப்போம். இங்கே தான் மெயினே. அப்படி
2.6 பில் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அப்கிரேடிங் ஆல் பிரெயின் லாட்ஸு. ஓகே 24 எல்லா பிரெயின் லாட்டையும் அப்கிரேடு போடணுமே. என் பண்ணி விடுங்க. ஒன்று அதிகமாக போட்டுப்போம். இங்கே ஒரே ஒரு மித்திகள் தான் இருக்கு. ஓகே லெவல் 21 எதுவுமே இல்லையா? ஓகே லெவல் 21 எல்லாத்தையும் பண்ணிடுவோம். 23 மட்டும் இதை பண்ணிட்டேன். ஓகே இன்னொன்று மட்டும் பண்ணிப்போம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே ஒன்று மட்டும் பண்ணிப்போம். போட்டு அமுத்திட்டே இருந்தேன். ஓகே சிங்கு இப்போ கரெக்டாக. ஓகே இங்கேயும் போட்டாச்சு. ஓகே ஒன்று இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஆல்ரெடி போட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ போய் நம்ம போய் முழுசாக பண்ணுவோம். எப்படா 2 பில்லியன் ரெயின்போ ஸ்டாரில் சேரப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே போய் காசை கலெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். ஒரு 2 பில்லியன் சேர்ந்துக்கிட்டோம். ஓகே 2 பில்லியன் ஆயிடுச்சு. ஸ்விங்கு ஓகே எல்லாத்துலேயும் மில்லியன் தானே. 1.4 பில்லியன். இங்கே எவ்வளோ காசு வந்துருக்கு இப்போ? 1.6 2.3 2.4. ஸோ இப்போ கிளம்பலாம். இல்லை வெயிட் பண்ணுங்க. அப்கிரேட்ஸ் போயிட்டு வந்துட்டு போவோம். சும்மா ஆனால் அப்படியே அப்கிரேடை போட்டுரும். ஓகே 106 இருக்குது இப்போ. ஓடு ஓடு ஓடு. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. 50 எடுத்துருங்க. ப்ளீஸ் லவாக்கா ஃபஸ்ட்டு சீக்ரெட். ஓகே ஒரு சீக்ரெட் எடுத்தாச்சு கை. சூப்பர் ஒரு சீக்ரெட் எடுத்துட்டேன். எப்பாடியோ ஃபைனலி ஐடிக்க சீக்ரெட் எடுத்துகிட்டு ஓடும் ஃபஸ்ட்டு. அப்பாடியோ ஓ போடுங்க. நீ சீக்ரெட் தான். சீக்ரெட் வேட்டை தான். ஃபைனலி ஒரு சீக்ரெட் எடுத்துட்டோம். இன்னும் ரெண்டு இடம் தான் எடுத்துக்கணுமா? சீக்ரெட் வந்து 30 சீக்ரெட் வந்து 30 அப்கிரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சீக்ரெட்டே அப்கிரேட் பண்ணுவோம். ஆஹா ஏன்டா 30 கேஷ் இல்லையா? எவ்வளோ தரும்? 2.3 மில்லியன். பாடியோ ஓகே நம்ம கீழே போய் எடுப்போமா? இப்போ 1 பில்லியன் சேர்ந்துருக்கு. கணக்கே இல்லாத அளவு எடுப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
மறந்துட்டேன் நான் பேசுறதுக்கே. ஓகே வந்துட்டேன். உங்கள் சீக்கிரட்டை பார்த்ததில் மறந்துட்டேன். சீக்கிரட் எவ்வளோ தருது? ஏய் பார்க்க விட்றா. இன்னது 2.1 மில்லியனா? நிறையாவே மில்லியன்லேயே தருதா? அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆமாடியோ. சரி ஓகே, நம்ம மேலே போய் நம்ம சீக்கிரட்டை பார்த்துட்டு இருக்கோம். 5.7 மில்லியன் பர் செகண்ட் போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம இதே பண்ணோம், அப்கிரேடு இதே போட்டோன்னா நம்மளுக்கு இதுவே ரிட்டர்ன் பேக் அதிகமாகவே தரும். ஸோ நம்ம உள்ள ஒரு கை போமா, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி காசை கலெக்ட் பண்ணி நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். அங்கே தான் மேலே இன்னும் ரெண்டு இடம் தானே தேவைப்படுது. அதனால் நம்ம போவோம் மேலே. ஓகே முடியோ. ஸோ இப்போ கீழே போய் பண்ணுவோம். இப்போ பண்ணுறேன். நீ எவ்வளோ தேவைப்படுது? இன்னும் 1.1 பில்லியனா? எம்மாடியோ. ஸோ அப்போ 2.2 பில்லியன் இன்னும் தேவைப்படுது. 2.2 பில்லியன் வரணும். அதெல்லாம் இங்கே தேராது எனக்கு தெரிஞ்சு. ஓகே 2.2 பில்லியனுக்கு காசு எடுத்துட்டுங்க. இன்னும் ஒன்றா இன்னும் 2 மில்லியன் சேர்ந்துச்சு போடு வேறு மாதிரி. அப்போனா போதும், இந்த கீழே இருக்கிற கேஷ் எனக்கு தெரிஞ்சு போதும். அவ்வளோதான், இங்கே எடுத்துடலாம். அவ்வளோதான், போடு வேறு மாதிரி. இங்கே பார்ப்போம். இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு இடம் வாங்க முடியுமா? உள்ள. ஓகே சூப்பரு. இதுக்கு அம்மா இடத்தையும் வாங்கியாச்சு ஃபுல்லாக. ஸோ இந்த கேமில் வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அங்கெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. இண்டெக்ஸில் பாருங்கள், நம்ம எப்பிக்கில் ஒன்று எடுத்துருக்கோம், எப்பிக்கில் 2 எடுத்துக்கோம், லெஜெண்ட்ரியில் 1 2 3 4 5 எடுத்துக்கோம், லெஜெண்ட்ரியில் 5. ஸோ மித்திக்கல்ல 1 2 3 4 1 2 3 4 5 6 எடுத்துருக்கோம். மித்திக்கல்ல 6 எடுத்துருக்கோமா. சீக்கிரட்டில் இன்னும் ஒன்று தான் எடுத்துக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 6 7 எடுத்துக்கிறோம். ட்ராகன் எடுக்கிறோம், ஓஜியில் எடுக்கிறோம் பாருங்க, ஸ்மஃப் கேட்லாம் எடுக்கிறோம் எல்லாத்தையும். ஸோ அதனால் இந்த வீடியோ இன்னும் முடியலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியல இன்னும் இந்த வீடியோ. ஸோ வாங்க இன்னும் போவோம், உள்ளார போய் சர்ச் பண்ணுவோம். ஓகேவா, இது ஒரு நிமிஷம். ஓகே கேஸ் போவோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே போவோம். சிக்கல தேரா இங்கே வா, போடு மித்திகள். ஆஹா, ஒரு மித்திகள் போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, இங்கே ஒரு மித்திகளுக்கு, இங்கே ஒன்று, அடுத்து அங்கே ஒன்று. ஆஹா, எடுக்க முடியலையே, அங்கே இருக்கிறத. சரி விடுங்க, பார்த்துப்போம். போவோம். இன்னைக்கு நான் ஓஜி எடுக்காமல் விடுறதா இல்லை. தாங்கடா. ஓகே, பேசாமல் மித்திக்கெல்லாம் எடுப்போம்மா. அங்கே நின்று கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும். இன்னொன்று ஏதாச்சும் கிடைக்கும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓஜி எங்கே இருக்குது? ஓஜி ஸ்பானாகுது அங்கே ரேரு. அங்கே போய் நிற்கணும் போல, கருப்பு கலரில் போய் நிற்கணும் போல ஓஜிக்கலாம். கொடுங்கடா, அத்திரால லிடான்.
பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சீக்கிரம் எடுத்துட்டோம்ல. விடுங்க. ஏய் கொடுங்கடா பிரெயின் டாட். அப்படியா விஷயம்? திராலாலிடான்னு தம்பி, திராலாலிடான் கொஞ்சம் வரீங்களா என் கூட? வரமாட்டா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் என் கையில் இப்போ மித்திக்காக தான் இருக்கும் போகிறப்ப. இல்லை வேணாம், இது வேஸ்ட்டு. திராலலை திராலலா. பட் எனக்கு அதுவும் வேணாம். தோர்த்து கீனி டிராகன். பட் இங்கேயே ஒரு சில்லி ஸ்பானாக இருக்குது. எடுக்க முடியுமா? டே என்கிட்ட வாடா ப்ளீஸா. ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியாது. நீ ஆனால் மித்தி கேட்டியாதான் அங்கே. ஸோ இங்கே தோத்துக்கு இன்றைக்கி அதை எடுத்துட்டோம். ஏய் சில்லி இங்கேயே ஒன்று இருக்குது. ஸோ நான் அதனால் சில்லி எடுத்துக்கிறேன். சில்லி ஓடு இன்னைக்கு. ஸோ 5 மித்திக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனலி 5 மித்திக்ஸ். ஓகே, இந்த இங்கே வச்சிரும், இதை இங்கே வச்சிரும். நல்லா அப்படின்னா இங்கே வச்சிரும். இங்கே எல்லாத்தையும் எடுத்து இருந்தாச்சு. போனுங்க வேறு மாதிரி. என்ன பண்ணுவோம், அதை அப்கிரேட் போட்டுருவோம். எப்பவும் போல தான் அப்கிரேடை போடு. தேவையான அளவு அப்கிரேடை போட்டுப்போம். இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன வேணுமா? உனக்குலாம் எதுவும் கொடுக்க முடியாது, போயிடு. எல்லாத்துக்கும் கேட்டே வரா, ஆசைப்படுறானே. ஓகே ப்ளீஸ், என்கிட்ட 3 பில்லியன் கிட்டே சேர்ந்துருக்கு. சரி, நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ 5 பில்லியன் சேர்ந்துச்சா? போடு வேறு மாதிரி. 5 பில்லியனே சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் காசு எடுத்தேன்னா எனக்கு அதிகமாக வரும் அமௌண்ட். பார்த்தீங்களா, இன்னும் மேலே வேறு காசு எடுக்கலை. அடுத்தது இங்கே கோடி 8.9 பில்லியன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா காசு எடுத்தோன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஒரு 9 பில்லியன் கிடைக்கும். 9 பில்லியன் கிடச்சிருச்சு. போடுங்க வேறு மாதிரி போடு வேறு மாதிரி. இப்போ வந்து ரீபத் பண்ண 150 தேவை. அதனால் இது வந்து காசு கொடுக்கணும். இப்போ ஃபுல்லாக 112 வந்துருச்சு. ஓகே, கெப்பாசிட்டி இவ்வளோதான். நான் போகிறேன் சரியா? போகிற வழியில் கடைசி வரையும் போச்சுன்னா சூப்பரு, இல்லைனா அவ்வளோதான். சைடாக போவோம். ஈஸாக்கு 15,000 போடு வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். வேறு சீக்ரெட் லக்கி பிளாக்கு பார்த்துருக்கேன். இது கிடைக்கவே கஷ்டம். அம்மாடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எடுத்தா குக்கிக்கு சீக்ரெட் லக்கி பிளாக் கிடச்சிருச்சு. என்ன ஒரு சீக்ரெட் மலையாக இருக்குது இன்றைக்கி. சீக்ரெட் லக்கி பிளாக்கு, சீக்ரெட் ஈசாக்கு சகோலாம் மட்டும் பார்க்கலன்னா மித்திக் பக்கமே போயிருப்பேன். 18K அப்பாடியோ. மாடிக்கு போ. ஏதோ லக்கியாக கிடைக்கும்னு நினச்சேன், பார்த்தா லக்கியாக கிடச்சிடுச்சு. இந்த சீக்ரெட் லக்கி பிளாக் என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணுமா? கிளிக் டு ஓப்பன் ஒன்று போட்டு ஓப்பன் 1. என்னடா அது மாடியோ? ஒர்க்காலா? சரி ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? ஓகே, இவ்வளோ 30 லெவல் 30.
இதெல்லாம் பத்தாதுப்பா. ஏன்னா இப்போ காசு தேவைப்படுது. 2.3 பில்லியன் தான் எடுத்துக்கலாம். பத்தாது 3 பில்லியன் தான் பத்தாது. ஓகே பத்தாது. என்ன இந்த காசுலாம் பத்தாது. சரி ஓகே கைஸ், இன்னைக்கு ரொம்ப லக்கியாக இருக்கே. ஓகே ஓடு முழுசாக முடிக்கிறேன் இன்னைக்கு. $700 மில்லியன். அவ்வளோதான் ஓடு. ஸோ இந்த கேமுக்கு கன்ஃபார்மாக பார்ட் 2 வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த கேம் பிளே முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இன்னும் நம்ம போய் அந்த இடத்துல பார்க்க போகிறோம். வேறு ஏதாச்சும் சீக்ரெட்டில் கிப்ளாக் இல்லை ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கணுங்க. ஆனால் எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போவே அதே இடத்துக்கு போனேன். ஃபுல்லாகிடுச்சா ஏன்? சரி ஓகே நம்ம ரீஃபண்ட் ஆகிப்போம். ஸோ 3.5 பில்லியன் இருக்கு. அதனால் நான் போயிட்டு காசை கலெக்ட் பண்ணுவாங்க கைஸ். நான் வேணால் அவங்கள ஒரு 10 பில்லியன் சேர்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நான் இதில் 10 பில்லியன் சேர்றவேன்னு சொன்னேன். நான் இங்கே தான் இந்த கேஷ்லாம் 10 பில்லியன் சேர்றவேன்னு சொன்னேன். ஆனால் நான் இதுலேயே 10 பில்லியன் வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இல்லை 10B வந்துக்கம்மா உடனே போய் கேஷ் கலெக்ட் பண்ணலாம். சரி ஓகே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே 8.2 15 பில்லியன் வரும். நம்ம இவ்வளோ கம்மியால் வந்துருக்கு. 15.9 வந்துச்சு. ஓகே சூப்பர். இப்போ இந்த பிரிண்டோட தான் நான் அப்கிரேட் போட போகிறேன். பார்த்தீங்களா 29 மில்லியன் கைஸ் போடுங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்ம லீட்ரு போல் வருமானு பார்ப்போமா? ஆனால் நிறையா பேர் ஓஜியாக வச்சுருப்பாங்க, சொல்ல முடியாது. மோஸ்ட் டைம்னா என்னது? அம்மாடி 52 மணி நேரமா? இருபத்தி 4 மணி நேரம், 25 மணி நேரம். யாரா நீங்கள்? ரோபாக்ஸ் பெண்டுங்களாம் வச்சுக்காங்க. ஓ மற்றதுக்கு ஒரு லீட்ரு போடுக்கா. மோஸ்ட் கேஷு. ஓகே மோஸ்ட்டு டாப் கேஷ் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ கேஷ் அவங்க பேஸில் வருதுன்னு சொல்லியிருக்குல்ல. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கிட்டத்தட்ட 50வது ப்ளஸில் 57 பில்லியன் பண்ணலாம். ஒரே பிரெயின் டாட்டில் பண்ண முடியாதான். அதுக்கு ஃபுல் பேஸ் ஃபுல்லாக சீக்ரெட் வேணும். பண்ணி பார்ப்போமா? வாங்க நம்ம போய் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பேஸில் போய் கேஷ் நல்லா கலெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு வந்து அப்படியே அப்கிரேட் பண்ண போகிறேன்னா. ஓகே ஒரு 7 பில்லியன் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் பண்ணுவோம். ஓகே காசெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா.
ஒரே பிரிண்டரில் 3 இது செஞ்சா டூ பாயிண்ட் 8.1 சரி ஓகே இப்போ போனால் சரி ஓகே இப்போ போகிறோம் பிரெயின் டாட்லாம் எடுத்து பார்க்குறோம் சீக்கிரட்டே எடுக்க பார்ப்போம் சீக்கிரட்டு கிடச்சிருச்சு ஒரு சீக்கிரட்டு 6-7 ப்ளீஸ் 6-7 ஆஹா 6-7 எடுக்க முடியல 6-7 பார்த்துட்டேன் கிட்ட கை கிட்டதும் தான் இருக்கு எப்படியாகும் நினச்சி பார்க்கல ஒரு மித்திக் பிரெயினர் எடுத்துகிட்டு வச்சுருவோம் மித்திக்கில் இப்போ நம்மள்ட்ட எது மொக்கையாக இருக்குன்னு பார்ப்போம் ஓகே போகிறப்பெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டான் நானே ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மித்திக் ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சுருவோம் இதை போய் சேல் பண்ணிடும் சேலு அப்கிரேட்ஸில் போய்ட்டு இது நல்லா எடுத்துரும் ஸ்பீடு ஒரு 43 ஓகே மை பேஸ் நல்லா போயிட்டு கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு வரும் அடுத்த பிரெயினோட செலவு பண்ண ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிரெயின் ராட்டை தான் நல்லா அப்கிரேடை போட போகிறேன் ஓகே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேடு போட்டேன் எவ்வளோ தருதுன்னா இப்போ பர் செகண்ட் 20 மில்லியன் 20K தந்த பிரெயினால 20 மில்லியன் தர வச்சுட்டேன் இன் ஜஸ்ட் 1 மினிட் கூட எடுக்கலையே சரி விடுங்க நம்ம போவோம் அடுத்த சீக்கிரம் பிரெயினர் எடுத்துரும் அதானே இப்போ நம்மளுக்கு வேலையை சீக்கிரட்டு ஜாப் மறைஞ்சிட்டாயா மறைஞ்சிருந்தே விளாட்றாங்க எல்லாரும் சீக்கிரட் ஸ்பான் ஆகுமா இப்போ ஸ்பான் ஆகுமே தெரில ஆனால் ஸ்பான் ஆகிருக்கும் நேரத்துக்கு இங்கே பாருங்க ட்ராகன் 3 இருக்கு பாருங்க எங்கேயுமே சைடாக வராமல் ஸ்ட்ரெயிட்டாக இதே வழியில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தோன்னு வைங்களேன் முடிஞ்சிடும் வேலை ஸோ ஓடு வேறு மாதிரி இருக்காது சில்லன் சில்லாம் செல் பண்ணிடுவேன் 5K கேஷ் தானே 25K கேஷ் சில்ல சேல் பண்ணிடுவேன் சரி ஓகே ஸ்ட்ரா இல்லை அப்கிரேட்னு போட்டு this era so sale இங்கே ஃபுல்லாக கேஷை கலெக்ட் பண்ணிட்டு ஓகே 29 மில்லியன் தருது அது ஓகே 31 மில்லியன் அவ்வளோதான் ஸோ ஈஸி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பின்னாடி வந்துட்டு நான் இந்த வழியாக பார்ப்பேன் இப்படியே தான் போகிறேன் எங்கேயுமே வேறு எந்த பக்கமும் போட ஓகேவா
ட்ராக்கிங் தான் லைட்டாக மாறுது. ஆனால் இப்படி ஆகுது, நான் என்ன பண்ணுறது? ஒரு பிரெயின் நாட்டையும் எடுக்க முடியல சரியா. இந்த பிரெயின் நாட்டில் நான் அதிகமாக மித்திக்கு எடுக்க போகிறது கிடையாது சொல்லிட்டேன். இதுக்கு சீக்கிரம் என் பேஸில் இருக்கிறத வச்சு நான் ஃபுல்லாக ஓட்டணும். சரி, ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, லைவ் எப்போ வருவேன்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு. பட் ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் டேட்டு, கரெக்டான டே. அது என்றைக்கா இருக்கணும் இந்த வீடியோவிலேயே நான் சொல்கிறேன். வேணும்னா இப்போ சொல்கிறேன். வேணும்னா நான் டேட்டை சொல்கிறேன் சரியா. இப்போ ஒரு 8 இல்லைன்னா 7 நான் வரேன், லைவ் வரேன். 7 நான் வேணால் லைவ் வரேன், ஓகேவா? 7 நான் லைவ் வரேன். எல்லோரும் பார்த்துருங்க, மறந்துடாமல் பார்த்துருங்க, ஓகேவா? 7 வருவேன், இல்லைன்னா 8 வருவேன். 7 மார்னிங் வரமாட்டேன். ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் நான் வருவேன். இல்லைனா நான் 8 அதே மாதிரி ஈவினிங் 3 o'clock அந்த மாதிரி வருவேன் லைவ், ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இது நம்ம இதில் கேஷை கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம், ஓகே? ஆஹா, இங்கேருந்து விட்டுருச்சு என்ன, இங்கே ஜம்ப் பண்ணா. சரி, ஓகே, இங்கே கேஷை கலெக்ட் பண்ணிட்டு சரி, ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, எல்லோரும் ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு, ஓகே? தேங்க்ஸ், ஓகே, பாய்.